ஹலோ ஆல் வணக்கம். இப்போ பீடாக் வெல்கம் டு த ஷோ. ஜேஎஸ்கே SA-20 நெக்ஸ்ட் சீசனுக்கு கீரப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன். தேருவாங்களா தேர மாட்டாங்களா, ஜோனஸ்பர்க் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த டீம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும், எல்லாத்தையும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வழக்கம் போல் படிச்சிடுறேன் லிஸ்ட்டை, அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸை சொல்லுங்கள். இப்போ 13 பேர் யார் யாருன்னா: ஃபாஃப் டுப்ளெசி கேப்டன், லூயி டுப்ளாய், இம்ரான் தாஹிர், டேவிட் வீசே, டோனவன் ஃபெரேரா, மொயின் அலி, நாண்ட்ரே பர்கர், ஜெரால்ட் குட்ஸி, லிசார்ட் வில்லியம்ஸ், சிபோனெல்லோ மக்கான்யா. இதுதான் ப்ரீ சைன்டு ஓவர்சீஸ். மஹீஷ் திக்ஷானா, ஜானி பேர்ஸ்டோ. ட்ரேடிங் பண்ணது வந்து தப்ரேஷ் ஷம்சி தாஹிர் ஒன்னா வேற இருக்காங்க. எல்லாத்தையும் பத்தி சொல்லுங்க. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பேசஸும் கவர்டு. இதுலயே கிட்டத்தட்ட உங்களுக்கு பிளேயிங் லெவன் ஆல்மோஸ்ட் சீல்டு. இதுல ஒன்னே ஒண்ணு பாத்தீங்கன்னா, இது பார்படாஸ் ராயல்ஸ் வைல்டஸ்ட் இமேஜினேஷன்ல டயன் கேலியம்னு ஒரு ஆல்ரவுண்டர். ஓகே, அவரெல்லாம் எஸ்ஏ லீக்ல பிளேயிங் லெவன்ல வரவே முடியாது. அவரை இவங்க பயங்கரமா போட்டி போட்டு எடுத்தாங்க. ஒரு மேட்ச் என்னமோ தான் ஆடினாரு. நல்ல கிரிக்கெட்டர் அந்த லெவல் கிடையாது, எஸ்எல் லீக் லெவல்ல கிடையாது. அவரை ஒரு மேட்ச் வின்னர் தபரேஷ் ஷாம்சி, அதுவும் இந்த பால் கண்டிஷன்ஸ்ல தபரேஷ் ஷாம்சியை டயன் கேலியம்காக ட்ரேட் பண்றாங்கன்னா எப்படி யோசிச்சு செஞ்சிருப்பாங்க, யோசிச்சு பாருங்க நீங்க. இது இன்னும் மிகப்பெரிய அட்வான்டேஜ் உங்களுக்கு. ஏன்னா இவங்க என்ன பண்ணலாம்னா, that opens up an opportunity for them to go with all local bowling attack. ஓவர்சீஸ் கம்ப்ளீட்டா பேட்ஸ்மேனை வச்சு இது பண்ணலான்னு. இப்ப இன்னொரு சைனிங்க சொல்லிடுறீங்கன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. ஜானி பேர்ஸ்டோ அவரையும் சைன் பண்ணிருக்காங்க. நான் சொன்னனே, ஓ ட்ரேட் இன் ப்ரீ சைன்டு ஓவர்சீஸ் வந்து திக்ஷானா, ஜானி பேர்ஸ்டோ நான் சொன்னேன். சோ இப்ப உங்களோட பிளேயிங் லெவன் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிளேயிங் லெவன் செட்டில்டு. இப்ப ஃபாஃப் டுப்ளெசி இஸ் கோயிங் டு ஓபன் வித் ஜானி பேர்ஸ்டோ. இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டொனாவன் ஃபெரரா வச்சுட்டு வேற வழி இல்லாம விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. இப்ப ஃபாஃப் டுப்ளெசி, ஜானி பேர்ஸ்டோ இன் வாண்டரர்ஸ் இஸ் a டிஸ்ட்ரக்டிவ் ஓப்பனிங் பேர். ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, இங்கிலாந்து இஸ் பிளேயிங் ஓடிஏ சீரிஸ் இன் த டைம். ஜானி பேர்ஸ்டோவை எடுத்தாங்கன்னா அவர் வர முடியாம போயிடும். அது ஒன்னே ஒண்ணுதான் சிக்கல். பட் நல்ல சைனிங் அங்க படும் ஜானி பேர்ஸ்டோக்கு வாண்டரர்ஸ்ல. நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி லூயிஸ் டுப்ளாய். அவர் ஒரு டிஸ்ட்ரக்டிவ் பிளேயரு. நம்பர் 4 ஒரு கேள்விக்குறி, சிவனேலோ மக்கானிய வச்சிருக்காரு. அவர் போன வருஷம் பார்த்துட்டாங்க, அவரும் அந்த லெவல் இல்ல. அதனால நம்பர் 4 அவங்க தேடணும். நம்பர் 5 மோயின் அலி, நம்பர் 6 டோனவன் ஃபெரேரா, நம்பர் 7 டேவிட் வீசே, நம்பர் 8 ஜெரால்ட் குட்ஸியே, நம்பர் 9 யான்ரி பர்கர், நம்பர் 10 லிசார்ட் வில்லியம்ஸ், நம்பர் 11 இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் ஷாம்சி ஆர் இம்ரான் தாஹிர். எனக்கு நான் யோசிக்க வேண்டிய விஷயம் இங்க என்னன்னா, உங்களுக்கு இம்ரான் ஷாம்சி வந்ததுனால இம்ரான் தாஹிருக்கு உங்களுக்கு இடம் கிடையாது. அப்படிங்கும் போது மஹேஷ் தீக்ஷனாவை ஓவர்சீஸ் சைனிங் எப்படி பண்ணிருக்காங்கன்னு தெரியல. வாண்டரஸ்ல சப்ரேஷ் ஷாம்சி, இம்ரான் தாஹிர், மஹேஷ் தீக்ஷனா, மோயின் அலி, அந்த லாஜிக் எனக்கு புரிய மாட்டேங்குது. போன தடவையும் பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் ஒண்ணுமே பெருசா பண்ணவே இல்லை. செம அடி வாங்கினாங்க எல்லா ஸ்பின்னர்ஸும். இப்போ ஜோனாஸ்பர்க்ல இந்த ப்ரீ சீசன் அந்த பிச்சு எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். பவுன்ஸே தான் இருக்க போது, உடஞ்செல்லாம் திரும்பாது. அப்படிங்கும் போது தீக்ஷானாவை எதுக்கு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு நிஜமாவே புரியல. ஏன்னா உங்களுக்கு லூயிஸ் டுப்ளாய் ஒரு ஓவர்சீஸ், அவர் லோக்கல் கிடையாது. ஈவன் தோ சவுத் ஆப்பிரிக்கன் இஸ் குவாலிஃபைஸ் ஓவர்சீஸ். டேவிட் வீசா நமீபியாக்கு ஆடுறதுனால ஈ ஆல்சோ குவாலிஃபைஸ் அஸ் ஓவர்சீஸ். இப்ப 4 பேருன்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸ்: ஜானி பேர்ஸ்டோ, மொயின் அலி, டேவிட் வீசா, அதுக்கப்புறம் இவரு லூயிஸ் டுப்ளாய். இப்ப லூயிஸ் டுப்ளாய் செட்டன்டீன் பிளேயிங் லெவனு, மொயின் அலி செட்டன்டீன் பிளேயிங் லெவனு, பேர்ஸ்டோ செட்டன்டீன் பிளேயிங் லெவனு. போன வருஷம் இவங்க டேவிட் வீசாவா ஆடவே இல்லை. யூ சி, ஒரு மேட்சோ 2 மேட்சோ தான் ஆமா, ஆடினாங்கும் போது இப்ப நீங்க இம்ரான் தாஹிரை நான் வெளியே இருப்பாருன்ற. இம்ரான் தாஹிர் பியூட்டிஃபுல்லா போட்டாரு லாஸ்ட் இயர், அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் தான் செமடி வாங்கிட்டாரு கிளாசனுக்கு அகேன்ஸ்டா. அப்படிங்கும் போது அவரே வெளியே இருக்காருங்கும் போது நீங்க இன்னொரு ஸ்பின்னர் மஹேஷ் தீக்ஷனாவை எதுக்கு சைன் பண்றீங்க? நீங்க யாரை சைன் பண்ணிருக்கணும்? ஒருவேளை பேர்ஸ்டோ போற மாதிரி இருந்தா உங்களுக்கு பேர்ஸ்டோக்கு பதிலா இன்னொரு ப்ரீ சைனிங் ஓவர்சீஸ் சைன் பண்ணிருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா டேவிட் வீசேக்கு ஒரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட், ஒரு ஃபாரின் ஓவர்சீஸ் ஆல்ரவுண்டர் நீங்க செலக்ட் பண்ணிருக்கணும். இப்ப இம்ரான் ஷாம்சி வரலன்னா தீக்ஷானாவோட சைனிங் கரெக்ட், அதை நான் இல்லைன்னு சொல்லுங்கும் போது
இப்ப மொயின் அலியும் வந்து எல்லா மேட்சும் போலிங் போறாரு. லெப்ட் ஹேண்டர் வந்தாரு, அவர் தான் போலிங் கொடுக்குறாங்க. இப்ப ஷாம்சி ஆர் இம்ரான் தாயிர் ஓவர் இஸ் கோயிங் டு பிளே ஷூர்லி கோயிங் டு போல். டானவன் பெரேராவும் விக்கெட் கீப்பிங் பண்ணலன்னா அவரும் போலிங் போடுவாரு போது இந்த ஒரு சைனிங் வந்து வேஸ்டா போயிடுச்சு. ரீசா ஹென்ட்ரிக்ஸ் கரெக்டா ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் ரீசா ஹென்ட்ரிக் கரெக்டா ரிலீஸ் பண்ணாங்கன்னா, இப்போ பாப் இஸ் கோயிங் டு ஓபன் வித் பேர்ஸ்டோ, நம்பர் 3 இஸ் கோயிங் டு பி லூஸ் ட்ரிப்ளைங், நம்பர் 4ல ரீசா ஹென்ட்ரிக்ஸ் ஆட முடியாது. 4.5 மில்லியன் ரன்ஸ் கொடுத்து நாங்க ஃபர்ஸ்ட் இயர்ல அவர் எடுத்தோம். அப்படிங்கும் போது ரைட் ரிலீஸ் இது ஒன்னே மட்டும் தீக்ஷானாக்கு பதில இப்ப எல்லா டீமுக்கும் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப் பாத்தீங்கன்னா லியம் டாசனையும் சைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரூலா ஃபண்டர்மர்வையும் சைன் பண்ணிருக்காங்க. இப்ப பால் ராயல்ஸ் பாத்தீங்கன்னா ஷாம்சியை விட்டுருக்காங்க. they got the local latest sensation young leg spinner Peter Nkaba and Dion Fortin. அப்ப அங்க டர்பன்ல வந்து கேஷவ் மகாராஜ் இருக்காரு, இவரு சைமன் ஹார்மர் இருக்காரு, ஜான் ஸ்மட்ஸ் இருக்காங்க. எல்லா டீம்லயும் ஸ்பின்னர் இருக்காங்க போது தீக்ஷானா வந்து ஈஸியா ஆக்ஷன்ல நீங்க எடுத்திருக்கலாம். ரீசைனிங் பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது, ஈஸியா எடுத்திருக்கலாம் போது இப்ப அந்த ஒரு கேப்பையும் இவங்க சரியா பண்ணிருந்தாங்கன்னா தீக்ஷானாக்கு பதில இப்ப இன்னொரு ஃபாரின் ஆல்ரவுண்டரோ இல்லைன்னா பேட்ஸ்டோக் ஒரு பேக்கப்போ எடுத்திருந்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் செட்டில் ஆயிருக்கும். இப்ப இந்த டீம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. டூப்ளசி, ஜானி பெர்ஸ்டோ, டுப்ளாய், நம்பர் 4 யாருன்னு தெரியாது, மொயின் அலி, டானவன் ஃபெரேரா, டேவிட் வீசேங்கும் போது நல்லா இருக்கு பேட்டிங் லைனப். போலிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பின்னர்ஸ் அப்படின்னா மொயின் அலி இருக்காரு, ஒன் ஆஃப் தப்ரேஷ் ஷாம்சி ஆர் டாஹிர். என்னை பொறுத்த வரைக்கும் தப்ரேஷ் ஷாம்சி will start. லிசார்ட் வில்லியம்ஸ் அப்படி பிக்கிங் அப் விக்கெட்ஸ் லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர். ஆண்ட்ரி பர்கர் லேட்டிங் வெரி ஹைலி. ஜெரால்டு கூட்ஸே இருக்காரு அப்படிங்கும் போது அதுக்கப்புறம் டேவிட் வீசே கேன் ஆல்சோ போல், டானவன் ஃபெரேரா கேன் ஆல்சோ போல் போது சூப்பர் டீம் காம்பினேஷன் இது. எனக்கு இந்த நம்பர் 4 கேப்பை எப்படி சரி பண்ண போறாங்க, பேக்கப்ஸ் எப்படி எடுக்க போறாங்க, இதை கரெக்டா பண்ணா they have a massive chance of winning this time. அதான் என்னோட தாழ்மையான கருத்து. ஓகே, நீங்க தீக்ஷனா சொன்னீங்க, பட் கண்டிஷன்ஸ் அதெல்லாமே ஓகே. பட் சிஎஸ்கே வந்து எப்பயுமே அந்த கண்டினியூட்டி இப்போ மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது ஒரு சிக்னலா அடுத்த ஐபிஎல்லையும் தீக்ஷனா சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க அப்படின்றதுக்கோ, இல்லை வி ஹாவ் கான்ஃபிடன்ஸ் இன் யூ அப்படின்றதுக்கோ நம்ம போக போக தான் பார்க்கணும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் பேர் ஜானி பேர்ஸ்டோ. நீங்க சொன்னீங்க இந்த இடத்துல அவருக்கு படும் அப்படின்னு. ஏன்னா வளைச்சு வளைச்சு ஓட்டுனது நம்ம சேனல்ல தான் இந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்கும்போது இதே ஜானி பேரிஸ்டோவை. ஸோ வளைச்சு வளைச்சு ஓட்டப்பட்ட அந்த பேரிஸ்டோ இங்கே படும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. வி வில் கோ பை வாட் யூ சே, ஏன்னா யூ நோ த கண்டிஷன்ஸ். பட் இதுவும் ஒரு இண்டிகேஷனா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜானி பேரிஸ்டோ இப்போ வந்து ஒரு மாதிரி ஃபார்ம்ல இல்லாத ஒரு பிளேயர், ஒரு அபவ் அந்த ஒரு மிட், அதாவது என்ன சொல்றாங்கன்னா பாஸ்ட் இஸ் பிரைம்னே சொல்றாங்க. அந்த ஒரு யங் பிளேயர் கிடையாது. ஆக்ஷனுக்கு வராரு, எப்படியும் பஞ்சாப் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ சிஎஸ்கே எடுத்து ஜேபாக்ல ஓப்பன் பண்ணி விடுவாங்களா, அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதை பத்தி சொல்லுங்க. இந்த கண்டிஷன்ல செட் ஆவாரா பேர்ஸ்டோ? நீங்க ஏற்கனவே சொல்லிட்டீங்க, ப்ளீஸ் எலாபரேட். அதாவது ரொம்ப சிம்பிள். இப்ப நிறைய பேரு நான் பேர்ஸ்டோ அடிக்க மாட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஒரு செஞ்சுரி அடிச்சாரு 220 சேஸ்ல. ஓகே, அதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இப்ப நான் ஒரு ஒப்பீனியன் நான் கொடுக்குறேன், நீங்க கொடுக்குறேங்கன்னா தட் இஸ் ஆல் அபவுட் ஆனஸ்டி. சம்டைம்ஸ் இட் மை ஃபெயில் ஆல்சோ. இந்த ஜானி பெர்ஸ்டோ இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்ல படாது. ஒரே ரீசன் தான் கொஞ்சம் ஸ்லோவா வரும், பால் பவுன்ஸ் இருக்காது. பெர்ஸ்டோ ஒன் பவுன்ஸ் இந்த மாதிரி கதாயுத மாதிரி தூக்கி வச்சுட்டு இருப்பாரு பேட்டுங்கும் போது. he relies more on cut and pullங்கும் போது ஜோனாஸ்பர்க் சுறுசுறுன்னு ஏறும் பாலு. ஷார்ட்டால போட்டு பின்னிடுவார், பாயிண்ட் ஸ்கொயர் லெக்ல 6 லைஃப் ஹைலைட்ஸ் காமிச்சிருவாரு. இங்க வந்து அவருக்கு வந்து எக்ஸ்ட்ரானரியா வந்துட்டு படும், அதுல சந்தேகமே கிடையாது. ஒன்னே அதே மாதிரி அல்சாரி ஜோசப் சக்சஸ் ஆக மாட்டாரு, லாக்கி ஃபெர்குசன் சக்சஸ் ஆக மாட்டாரு அப்படின்னா கண்டிஷன்ஸை பொறுத்து எடுக்கணும். அதுக்கப்புறம் லாக்கி ஃபெர்குசன் 4 ஓவர்ல 4 மேடு எங்கேயா போட்டாரு, எங்க போட்டாரு, வேர்ல்டு கப்ல போட்டாரு. சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து எதிர்பார்க்கறீங்க ஒரு பிளேயரை நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா தட் இஸ் வாட் தே ஆர் டூயிங். இப்ப நீங்க கேக்குறீங்க ஜானி பேஸ்டோவை சென்னையில வந்து எடுப்பாங்களா, பட்டு பட்டுன்னு ஸ்டெம்ப் போல்ட் ஆகும், 7 பால் அவுட் ஆவாரு சென்னையில. கேட்கவே கேட்காதீங்க. தட் இஸ் வாட் யூ காட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்ப இன்னொன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப தீக்ஷானா இஸ் அ கை who bowls 4 overs for 31 runs no matter what. Let us not take any credit away from him, but he's not a wicket taker. இப்ப இந்தியாவோடய பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு டஸ்டி டேர்னஸ்ல விக்கெட்லாம் அவர் பெருசா எடுக்கல, கண்ட்ரோல் தான் பண்ணாருங்கும் போது நீங்க இப்ப ஐபிஎல், நீங்க சென்னை ஐபிஎல் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணணும், ஒரு ஸ்பின்னர் ஜடேஜாவை ரீட்டைன் பண்ண போறீங்க, ஒரு ஸ்பின்னரை போய் ஆல் அவுட் போய் எடுங்க ஆக்ஷன்ல. ஒரு ஸ்பின்னரு who can only bowl, ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னரு
who's a defensive spinner who doesn't pick up wickets, why do you want to waste your foreign slot on someone with that commodity? இப்ப நீங்க வந்து இப்ப ஒரு ஸ்பின்னர் எடுக்கிறீங்க, he can come and score 40 of 15 balls batting at நம்பர் 7 or 8. அப்ப ரெண்டு டைமென்ஷன் இருக்கு. ஓகே, ஃபீல்டிங் பாத்தீங்கன்னா சுமாரான ஃபீல்டர், அதை நான் சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது. பேட்டிங் ஆட முடியாது, கிளியர் நம்பர் 10 நம்பர் 9ங்கும் போது why do you want a overseas spinner? இப்ப சுனில் நரேன் அவங்க எடுக்கிறாங்கன்னா அவர் மிஸ்ட்ரி ஸ்பின்னர், பேட்டிங்ல கண்ட்ரிபியூட் பண்றாரு. சாண்டரை வளர்த்து விடுங்க, சாண்டனர் கேன் பேட், சாண்டனர் இஸ் டாப் கிளாஸ், அது ஓகே. ஃபாரின் ஸ்பின்னர் நீங்க இந்தியால நீங்க எடுக்கணும்னா they should have at least a double duty. இல்லனா you're wasting your money, you're wasting your resources. I don't see Bairstow fitting in CSK in Chepauk at all because of the conditions. பால் மேல வராது, மாட்டுவார். எப்படியோ நீங்க ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கீங்க. ஐபிஎல் அப்ப சிஎஸ்கே அதை எடுத்தாங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் கொண்டாட்டம் தான். இந்த வீடியோஸ் வந்து நிறைய போட்டு போட்டு பார்ப்பாங்க நம்ம வியூவர்ஸ். ஸோ எதர் வே இட் இஸ் குட் பீடாக். சிஎஸ்கே பத்தி நீங்க வாட் எவர் இட் இஸ் நம்ம ஃப்ராங்க் ஒப்பீனியனா சொல்லியாச்சு. சாம் குக் நீங்க ரீசாவை ட்ராப் பண்ணது சொன்னீங்க, ஐ மீன் ட்ராப்னா ரிலீஸ் பண்ணது. சாம் குக் ஒரு நோட்டபிள் ஆப்சென்டி, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்க உங்களுக்கு வந்து ஜிரால்டு கூட்சியே, லிசார்ட் வில்லியம்ஸ், ஜாண்ட்ரி பர்கர் பொட்டன்ட் இது. அதுதான் நான் உட்காந்து ஆக்ஷன் ஃபிளெமிங் சொன்ன முதல் வருஷம். போலர்ஸ் வந்து சவுத் ஆப்பிரிக்கன் கண்டிஷன்ஸ்ல நீங்க சவுத் ஆப்பிரிக்கன் போலர்ஸா எடுத்து தள்ளுங்க, டோன்ட் ரிலே ஆன் ஃபாரின் ஓவர்சீஸ் போலர்ஸ் அட் ஆல் அப்படின்னு. அதனால உங்களுக்கு சாம் குக் அப்படிங்கும் போது எங்க ஆடுவாரு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மொயின் அலி உள்ள ஆட போறாரு, நீங்க ஒத்துக்கிறீங்களா? அத ஆமா ஆமா. பேர்ஸ்டோ உள்ள ஆடுவாரு, ஒத்துக்கிறீங்களா? அத ஆமா கண்டிப்பா. சோ உங்களுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப டேவிட் விசாவை அவங்க ரீட்டைன் பண்ணிருக்காங்கன்னா அவங்க சரியா யூஸ் பண்ணல, அவரு ஆடுவாரு. சரி, அவரு ஆடலன்னா கூட லூயிஸ் டுப்ளை உள்ள ஆடுவாரு, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? கண்டிப்பா. அவர் ரெய்னா இல்ல, ஜேஎஸ்கே உடைய சுரேஷ் ரெய்னா. சோ 3 ஓவர்சீஸ் ஸ்பாட் உங்களுக்கு பிக்ஸ்டுங்கும் போது சாம் குக்கா இருக்கட்டும், லாஸ்ட் டைம் கொண்டு வந்த டக் பிரேஸ்வாலா இருக்கட்டும், இது தேவை. போன தடவை ஜஹீர் கான் ஒரு ஓவர்சீஸ் ஸ்பின்னர் ஆப்கானிஸ்தான்ல இருந்து எடுத்து 2 ஓவர் போட்டு 30 ரன் கொடுத்தாரு வாண்டரஸ்ல, அதுக்கப்புறம் ஆடவே இல்லை. நீங்க எப்படி யோசிக்கணும்னா, இப்ப வந்து இப்ப தீக்ஷானா மாதிரி ஒரு ஆள் ஒரு அசட் நான் இல்லைன்னு சொல்ல. நான் உங்களை கேட்கிறேன், இப்ப நீங்க உங்களை கேட்கிறேன், நீங்க டீம்ல இருக்கீங்க, என்ன மாதிரி ஒரு அனலிஸ்ட் நினைச்சுக்கோங்க. மோயின் அலி, இம்ரான் தாஹிர், தப்ரேஷ் ஷாம்சி வச்சு நீங்க தீக்ஷானாவை சைன் பண்ணுவீங்களா? வாட் வேல்யூ இஸ் ஹி கோயிங் டு ஆட்? கண்டிப்பா மாட்டேன். அததான் நான் சொல்றேன். எந்த தாட் ப்ராசஸ்ல நல்லதா பண்ணிருக்காங்க, ரிட்டென்ஷன்ஸ் நான் இல்லைன்னு சொல்ல. அந்த ஒரு சைனிங் நீங்க பண்ணாமலே இருந்திருக்கலாம்ன்ற. that is going to allow your purse, that is going to allow you another foreign option. இந்த 12 வச்சுட்டு நீங்க போயிருக்கலாம். அந்த சிபெராலா மக்கானியாவையும் நான் விட்டுருப்பேன் நானு. அவரும் வந்து அன்பார்ச்சுனேட்டா இது பண்ணல. ஏகப்பட்ட நான் இங்கதாங்க இருக்கேன், ஒரு கோடி பேர் என்னால கொடுக்க முடியும் யங்ஸ்டர்ஸ். 2 டிவிஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல நாங்கெல்லாம் ஆடுவோம், அந்த லயன்ஸ், டைட்டன்ஸ், வாரியர்ஸ். செகண்ட் டிவிஷன்ல ஒரு 20-22 வயசு பசங்க எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட்லாம் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது லோக்கல்ல யார் இருக்காங்க. நாங்க இருக்கான்றதுனால என்னால சஜஷன் கொடுக்க முடியும். அப்படிங்கும் போது ஒரு சிவராலா பக்காண்டியா மாதிரி ஒருத்தர் நீங்க 2 வருஷம் ட்ரை பண்ணீங்க, பர்ஃபார்ம் பண்ணலங்கும் போது அந்த ஸ்லாட்டையும் நீங்க ரிலீஸ் பண்ணிட்டு யூ குட் ஹவ் சீன் தட் ஒன் ஸ்லாட் இஸ் கான். இன்னொரு பர்சும் உங்களுக்கு இருந்திருக்கும். ஃபுல்லா போயிட்டு இப்ப பாருங்க, நான் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட பிளேயிங்ல 4 பிளேயர் தான் தேவைப்படுது. அந்த 4 பிளேயர் பீட் ஓவர்சீஸ் பீட் லோக்கல் பிளேயர் கரெக்டா போய் எடுத்திருந்தா இது சாம்பியன்ஷிப் வின்னிங் டீம். இப்பயும் நான் சொல்றேன், they will make a huge noise next year in SA League. இந்த தீக்ஷானா பிளேஸுக்கே நம்பர் 4 நீங்க கேப் இருக்குன்னு சொல்றீங்களே, அதை ஒரு பெரிய பேட்டர் வச்சு ஃபில் பண்ணிருக்கலாமே. அதத்தான் சொல்றேன் நான் உங்களுக்கு. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி ஐம் சேயிங். இந்த நம்பர் 4 நீங்க ஓவர்சீஸ் ஒரு பவர்ஃபுல் பிளேயர், ஒரு கிளென் மேக்ஸ்வெல் வச்சுக்கோங்க, அங்க படும் கிளென் மேக்ஸ்வெலுக்கு. நீங்க எல்லாரும் கேட்பாங்க, யோ கிளென் அவரையும் வந்து விட்டு கடைஞ்சீங்க நீங்க 2 பேரும். இப்ப கிளென் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, கிளென் மேக்ஸ்வெலுக்கு அங்க படும். சோ இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப தீக்ஷானாக்கு பதில நீங்க கிளென் மேக்ஸ்வெல் வச்சிருந்தீங்கன்னா அந்த டேவிட் வீசா ஸ்பாட்ல ஒரு லோக்கல் ஆல்ரவுண்டர் நீங்க எடுக்கலாம். நீங்க வந்து அந்நியனாவும் அம்பியாவும் பேசுறீங்கன்னு சொல்லுவாங்க. பேர்ஸ்டோக் வந்து படவே படாது. பேர்ஸ்டோக் அது மாதிரி பண்ணுங்க பீடா, அது மாதிரி பண்ணி காட்டுங்க. இல்ல அது பேர்ஸ்டோ எப்படின்னா, இப்ப ஜோனாஸ்பர்க்ல வந்து பேர்ஸ்டோ கிங்ஸ் 11, பேர்ஸ்டோ ஜேஎஸ்கே. அதுதான் இப்ப ஜேஎஸ்கேல வந்துட்டு இப்ப கிங்ஸ் 11ல ஒரு என்ன சொல்லுவாரு, ஐயோ பால் மேல வரமாட்டேங்கிறது, முட்டி கீழே வருது, போல்ட் ஆயிருது, கடங்காரா இங்க போடுற அடிக்கிறதுக்கு அப்படின்னு. அதே ஜேஎஸ்கேல போனா அவர் என்ன சொல்றாரு, அந்த 5 போரையும்
ஒரே ஓவர்ல அடிச்சது நான் தான்டா அப்படின்னு. பஞ்சாப்ல இருக்கிற சொல்லு, அந்த 5 போரும் நான் அடிக்கவே இல்லைங்க, அவரை வெளியில விட்டுருக்கோ, முடியலீங்க, வலிக்கிறது அப்படின்னு. சோ நீங்க என்ன பண்ணணும்னா, இப்போ ஒன்னே ஒண்ணு சொல்றேன், மோஸ்ட் ஸ்டீப்பஸ்ட் பவுன்சஸ் பிட்ச் இன் த வேர்ல்டு, வாண்ட்ரஸ், பிரிட்டோரியா, பிரிஸ்பேன். ஓகே, இந்த மாதிரி பிட்ச்ல எல்லாம் இப்ப பேட்ஸ்டோவோட பேட்டர்ன் ஆஃப் டிஸ்மிசல் என்ன, எல்பிடபிள்யூ போல்டட் ஃபுல்லர் லென்ஸ். இங்க நீங்க இன்னொன்னு சொல்ற, the least amount of LPW that has happened in power play in T20 cricket when you all over the world is wondrous. You have to bowl the 3 meters length to get someone out LPW. அந்த 3 meters நீங்க போடணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பண்ணும், லோ ஃபுல் டாஸ் ஆயிடும், இல்லைன்னா விண்டினால வந்துட்டு ஆஃப் ஆல் ஆயிடும், அதையும் தூக்கி சரிகிறார் அவரு. அப்படிங்கும் போது பேஸ்டோ மாதிரி ஒரு ஆளை அவுட் பண்றதே கஷ்டம் இங்க, அன்லஸ் அதர்வைஸ் he gets out in a bizarre fashionன்றதுனால. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த தீக்ஷானாவோட பொசிஷன்ல ஒரு மேக்ஸ்வெல் மாதிரி ஒரு ஆளை சைன் பண்ணிருந்தா, that gives you an option for you to play Maxwell or David Wiese. ஏன்னா டேவிட் விசே லோக்கல் பிளேயர்னா எல்லா மேட்சும் ஆடுன்னுவேன், அவர் ஒரு ஃபாரின் ஸ்லாட் ஆக்குபை பண்றாரு போது you have to think twice how many overs is he going to bowl in this slow surface, and he is going to bat at number 7. அப்படிங்கும் போது அதை அவங்க கரெக்டா பண்ணிதான் பெட்டரா இருந்திருக்கும். பட் நெவர்த்லெஸ் இப்ப நல்ல சைனிங்ஸ். இப்ப நான் கிரிட்டிசைஸ் பண்ணணும்னா கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பேன், நான் தேவையில்லாம கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். ஸோ தட் இஸ் வாட் பீப்புள் ஹேஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த கண்டிஷனுக்கு இவர் சூட் ஆக மாட்டாருன்னு நம்ம சொல்லும் போது அதுல பிளேயர் மேல விருப்பு வெறுப்போ எதுவும் கிடையாது, எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க சொல்றோம். சம்டைம்ஸ் வி ஆர் ரைட், சம்டைம்ஸ் அவர் தாட்ஸ் வில் கோ டு த டஸ்ட்பின், அதுவும் ஆயிருக்கு. அப்படிங்கும் போது இப்போ அவங்க பண்ணிருக்கிற செலக்ஷன் சூப்பர் செலக்ஷன். ஆக்ஷன்ல உட்காந்து இப்படி அந்த 7-8 பேரை எடுக்கிறாங்க, கரெக்டா எடுத்தாங்கன்னா பேக்ஸோட. ஒரே பிரச்சனை உங்களுக்கு என்னன்னா, சிரால் குட்ஸியே இன்ஜுரி ப்ரோனு, அந்த நேண்ட்ரி பர்கர் இன்ஜுரி ப்ரோனு, அதுதான் ஒரே பிரச்சனை இவங்களுக்கு. வருவாங்க, ஒரு 3 மேட்ச் ஆடிட்டு ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம், ஆங்கிள் ப்ராப்ளம், வெளில உட்காந்துருவாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 2 லோக்கல் ஃபாஸ்ட் பவுலரு கன்னா எடுத்து வச்சுக்கணும். அது தகுந்த மாதிரி நிறைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க, அதையும் அவங்க பண்ணிட்டாங்கன்னா this time it is going to be JSK's time. சூப்பர். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், ஆக்ஷன்லயே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்க ஒரு 3-4 கிரிட்டிக்கல் ஸ்பாட்ஸ் இருக்கு, இன்னும் கேப் அவங்க ஃபில் பண்ண வேண்டியது, அது வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா டீம் தேறிடும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன? அதுதான் இப்ப எனக்கு ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த இதுலயும் போயிட்டு இந்த டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அன்பார்ச்சுனேட்டா எங்களோட மாட்டிக்கிட்டாங்க சான் பிரான்சிஸ்கோவோட செமிஃபைனல். எங்களோட மாட்டும் போது நாங்க எப்படிங்க டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் சப்போர்ட் பண்ண முடியும்? ஒரு நியாயம் வேணாமோ? ஒரு சிலர் ட்வீட்ல ரிப்ளை பண்றாங்க, இப்படியே எங்க பக்கம் இருக்கிற மாதிரி இருந்துட்டு எங்களையே போட்டு தள்ளிட்டேயான்னு. ஏங்க எப்படிங்க நான் இப்படிதான் ஐபிஎல்லையும் போட்டு தள்ளிங்க. ஆர்சிபி சிஎஸ்கே ஜெயிச்சு ஆர்சிபி குவாலிஃபை ஆனப்ப கொண்டாடுனீங்களே பீடா. ஆனஸ்டா சொல்றேன், நான் திருப்பியும் சொல்றேன், இப்பயும் சொல்றேன், எப்பயும் சொல்லுவேன், ஆர்சிபி சிஎஸ்கேன்னா ஆர்சிபி தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தது ஆர்சிபி, அதுல ஒண்ணும் சந்தேகம் கிடையாது. சிஎஸ்கே யாரோட ஆடினாலும் சிஎஸ்கே தான் ஜெயிப்பேன் நினைப்பேன், பட் ஆர்சிபி யாரோட ஆடினாலும் ஆர்சிபி தான் ஜெயிக்கணும். எனக்கு அவங்க இவ்வளவு வருஷமா கப் அடிக்கல, நோ மேட்டர் வாட் ஐ வில் ரிமைன் எ லாயல் சப்போர்ட்டர். மனசுல இருக்க சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? அப்படிங்கும் போது இப்ப சிஎஸ்கே மாதிரி ஒரு ஃபேம்டு பிரான்ச்சைசி, இப்ப ஜேஎஸ்கேன்னு வச்சிருக்காங்க, அன்பார்ச்சுனேட்டா கப் அடிக்கல, டிஎஸ்கேன்னு வச்சிருக்காங்க, அன்பார்ச்சுனேட்டா கப் அடிக்கல. ஸோ அவங்களோட பிராண்ட் வேல்யூன்றது ரொம்ப ஹை, தே வாண்டட் டு வின். ஹோப்ஃபுல்லி திஸ் இஸ் த டைம். அதாவது தோனி இல்லைன்னா எங்கேயுமே கப் அடிக்கல அப்படின்னு நான் பாக்குறேன்பா. நீங்க சொல்றது கரெக்ட். அன்பார்ச்சுனேட்டா, ஏன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ருத்ராஜ் கைக்வாட் கேப்டனு, அதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் ஜடேஜா கேப்டன் பண்றாரு, அதுக்கப்புறம் எல்லாம் தலைக்கு மேல வெள்ளம் போன அப்புறம் அவர் எடுத்துக்கிட்டாரு கேப்டன்சி, அதுக்கப்புறம் தேரல. அப்படிங்கும் போது அந்த ஒரு முத்திரை விழக்கூடாது. பட் நீங்க இதை சொல்லும் போது ஒத்துந்தானே ஆனும், நீங்க சொல்றது ஃபேக்ட். நான் பார்த்த வரைக்கும் தோனி இல்லாம எங்கேயுமே அவங்க ஜெயிக்கலையே. இப்ப எனக்கு என்ன பயம்னா, இப்ப நீங்க சொல்றத பார்த்தா இப்ப தோனி அடுத்த வருஷமும் கேப்டனா இருக்க மாட்டாரு, ஆடினா ஆடுவாரு ஒழிய இந்த பிரின்சிபல் வந்து சிஎஸ்கேக்கும் ஃபாலோ ஆயிடுமோன்ற பயம் எனக்கு வருது. ஏன்னா யூ ஆர் டாக்கிங் த ஃபேக்ட்ஸ் which no one can hide it. நீங்க சொல்றது அட்லீஸ்ட் இஃப் தோனி இஸ் அரவுண்ட் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அது வராதுன்னு நான் நினைக்கிறேன். தோனி இருக்கிற வரைக்கும் ஜெயிப்பாங்க அந்த டீம். பட் இங்க எல்லாம் ஐ டோன்ட் see him or see his presence இல்ல, அதனால நான் சொன்னேன். எனக்கு ரொம்ப சிம்பிள், டெஃபினட்டா ஒரு வருஷம் மேல ஆட மாட்டார், அதை இப்பயே சொல்றேன். அடுத்த வருஷம் ஆடுறாரு, அட்லீஸ்ட் அவர் அடுத்த வருஷம் ஆடுறாரு போது ஐ வாண்ட் ஹிம் டு ஃபினிஷ் ஆன் அ ஹை, ஜஸ்ட் பிகாஸ் ஐம் a mad fan of him. டெண்டுல்கர் வேர்ல்டு கப் ஆடும்போது, இப்ப நாங்க சவுத் ஆப்பிரிக்கா தோத்த போது குவார்டர் ஃபைனல், ஐ வாண்டட் இந்தியா டு வின் பிகாஸ் ஐ வாண்ட் டெண்டுல்கர் டு பி பார்ட் ஆஃப் வேர்ல்ட் கப் வின்னிங் சைடுன்றதுனால. சேம் திங் when I want Dhoni to leave, I want Dhoni to leave on a high. லாஸ்ட் டைம் மாதிரி குவாலிஃபை ஆகாம அந்த மாதிரி அவர் போகக்கூடாது, ஜஸ்ட் பிகாஸ் what a kind of a person he has been, what contributions he's made for Team India and CSK. That is what we are looking at. பாப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி சொன்னீங்க. So let us see whether on the title drought apart from IPL
இந்த தடவை உடைக்கிறாங்களா, உடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி we will also do a general review on other teams, how they fare in the following episodes until we come back and entertain you for yet another episode of SA20. Thanks a lot and bye bye.